ஹாய் வணக்கம் அரியலூர் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் மலைக்கோயில். நம்ப முடியலல்ல? ஆமாங்க, இப்படி தான் நாங்களும் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம், கரெக்டாக நம்ம கைகாட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா குணமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம். அங்கே தாங்க இந்த மலைக்கோயில் இருக்குது. இந்த மலைக்கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு நான் சொல்கிறதோட வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நான் வணக்கம். வணக்கம். என்ன ஊர்னு நீங்கள்? குணமங்கலம் உள்ளூர் வாசி தான் நான். சரிங்கண்ணா. இந்த கோயில் வந்து கரும்பார சுவாமி கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான். தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், அரியலூர் மாவட்டம் இப்படிலாம் பிரிக்காமல் இருந்த ஒரு காலகட்டங்கள்லையும் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே நிறையா பேர் வந்து எல்லாருமே வேண்டுதல் பண்ணிக்கிறது, கிடா வெட்டுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார். இங்கே இருக்கிற சுவாமிகள், மற்ற சுவாமிகள் இருக்குங்க இல்லையா? இப்போ கரும்பாயிரம் இருக்கார், மற்ற சாமிகள் இருப்பாங்க இல்லையா? அந்த சாமிகளோட பெயர், அதனுடைய வேண்டுதல் பரிகாரங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலில் கரும்பாயிரம் மூலவர், அதுக்கு அடுத்தபடி பூர்ணா புஷ்கலா ஐயனார் அவங்க இருக்காங்க. பாப்பாத்தியம்மன் இருக்குது, செல்லியம்மன் இருக்குது. அதெல்லாம் மதுரை வீரன், அதுக்கு தான் ஆடு பலி கொடுப்பாங்க. கருப்புசாமிக்கு ஆடு பலி கொடுப்பாங்க. நம்ம வேணுனத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தெய்வம், தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கக்கூடிய தெய்வமும். அதனால் அந்த தெய்வத்தை பற்றி சுற்று பக்கத்தில் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் கூட இருக்காங்க குலதெய்வவாசி. கிழக்க நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்காங்க. சரி சார். தெற்க மேற்க கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்காங்க. அதனால் இதுக்கு ஏகப்பட்ட குலதெய்வவாசிகள் நிறையா வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோயில் எத்தனை ஆண்டுகளாக இந்த இருக்குன்னு? கோயில் வந்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ என்னுடைய ஜெனரேஷன், நான் 3வது தலைமுறையாக இருக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா, அதுக்கு முன்னால் எங்கள் தாத்தாவோட அப்பா, அந்த காலத்திலேருந்தே தொண்டு தொட்டு அப்படியே இந்த கோயில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து வெறும் முள்புதர் காடு கிடுமா இருந்ததுனால வசதி கிடையாது. இப்போ அரசாங்கத்தில் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி இறக்கி கொடுத்துருக்குறாங்க. தெய்வங்களை வணங்கணும், தெய்வங்களை வணங்கினா நமக்கு எல்லாம் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வர்றாங்க போகிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில ஊரில் கோயில் வந்து இங்கே கட்டியிருக்காங்க, அங்கே கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது மாதிரி இந்த கோயில் இந்த மலை மேலே எப்படி உருவானுச்சு அதை பற்றி எங்களுக்கு தெரியுமா சார்? இந்த மலை மேலே அது ஆரம்ப காலத்துலேருந்து பெரியண்ணா பெரியசாமின்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி சார். இந்த சாமிக்கு கரும்பாயிரம்னு பேர் வந்துருச்சு. அது எப்படின்னா, இந்த வழியாக கரும்பு கொண்டு போயிருந்துருக்காங்க ஆலைக்கு. அந்த நேரத்தில் இந்த ஆலமரத்தடியில் படுத்து உறங்கியிருக்காங்க. அந்த சமயம் இந்த சாமி போய் கரும்பு கேட்டப்ப அவங்க வந்து பேக்கரும்புன்னு சொல்லிட்டாங்க. இது சொத்த கரும்பு, இது பேக்கரும்பு, இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லவும் திரும்பி விடிஞ்சு எழுந்திரிச்சு அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆலைக்கு கிளம்பியிருக்காங்க. அங்கே ஆலையில் போய் கரும்பு அடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த கரும்பெல்லாம் சொத்த கரும்பு ஆயிடுச்சு. அப்போ ஏதோ அந்த அந்த மாதிரி குணமங்கலத்தில் அந்த மலையில் இருந்த சாமி நமக்கு ஏதோ இது செஞ்சிடுச்சு, தப்பு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கரும்பாலை கால் நிறுத்தி அரும்பாலை பந்தை போட்டு கரும்பாயிரம்னு இன்னையிலேருந்து நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதும் உடனே அந்த கரும்புலாம் நல்ல கரும்பாயிடுச்சு. ஆலையில் அடித்து சர்க்கரை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த தலை வரலாறு சொல்லுதுங்க. பர்டிகுலராக இருக்குல்ல, இந்த ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க இந்த வேண்டுதல் வச்சாங்க, அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நடந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அது குறிப்பாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே வந்து வேண்டுதல் வந்து இப்போ இது ஒரு 15 ஆண்டு காலத்துக்குள்ளே இவ்வளோலாம் நடந்திருக்கு. தஞ்சை மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களும் திருவாரூர் வரல, நாகப்பட்டினம் வரல, இங்கே மதுரை, இந்த பக்கம் திண்டுக்கல், தேனி, கம்பம், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறைய மக்கள் வந்து குடிசாமியை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த மதத்தினர்னு கிடையாது, இந்த ஜாதின்னு கிடையாது, அனைவருமே வர்றாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒருத்த வந்து கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு வந்தாங்க, நீ ஒரு வேண்டுதல் வேணால் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உடனே நிறைவேறுது. உடனே வந்து நான் இதை செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு மேடையை போட்டு கொடுத்துட்றேன், ஒரு சமையல் பாத்திரம் எடுத்து வைக்கிறேன், ஒரு கிணறு போர் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வெளியே உள்ளவங்க தான் இங்கே நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரக்கிளைகளில் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க, சீட்டால் எழுதி வச்சுருக்காங்க. இதனுடைய வேண்டுதல் அது எப்படின்னு சொல்லுங்களேன் சார். அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தொட்டிலில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர்றதுக்காக தொட்டில் கட்டி அதில் கல் எடுத்து வச்சு ஊஞ்சல் போட்டு போவாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இந்த கல் பொறுக்கி வச்சுருக்காங்க. வீடு கட்டுறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை குட்டி இல்லாதவங்க கல் அடுக்கி வச்சா அந்த அடுத்த வருஷம் வேண்டுதலுக்குள்ளே நிறைவேறிச்சுன்னா அந்த கல்லை வந்து பிரிச்சுட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த கல் அப்படியே தான் அடுக்கி இருக்கும். சரி சார். இப்போ நமக்கு பின்னாடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முனிவர் மாதிரி ஒரு சுவாமி தோற்றம் இருக்குது. அந்த சாமி, அதோடைய வேண்டுதல், அதோடைய பரிகாரங்கள் சொல்லுங்கள் சார். அந்த முனிவர் மாதிரி இருக்கிறது லாட சன்னியாசின்னு பேருங்க. அது வந்து இந்த கோயிலில் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பாலை மரத்தடியில் ஒரு பழம் பாலப்பழ பழக்கமாக அதை சாப்பிட்டுக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த கோயிலே அவர் பூர்வீகமாக கல் சிலை ஆகிட்டாருன்னு புராணம் சொல்லுது. கோயிலோட சிறப்பம்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சங்கிலி கருப்புக்கிட்ட மனமுருக வேண்டி வீடை கட்டி வச்சுட்டு வந்தால் வீடை கட்டுவோன்னு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக நானும் என் அப்பன் சங்கிலி கருப்பை வேண்டிட்டு சயனை அடிக்குது வீடு கட்ட போகிறேன். விரைவில் வீடு கட்டிட்டு இதை ஒரு வீடியோவை உங்களுக்கு திருப்பி போடுறேன்.